ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து 10th புக்கில் ஃபஸ்ட்டு சாப்டர் ஃபங்க்ஷன்ஸ் டாபிக் தான் பார்க்க போகிறோம். பாருங்கள், ரிலேஷன் இஃப் பிட்வீன் டூ non-empty set x and y is called a function from x to y. If for each x belongs to x, there exists only one y belongs to y such that x comma y belongs to f. That's it. f equal to set of all x comma y such that for all x belongs to x, y belongs to y. இதில் தியரியில் உள்ளதை இந்த மாதிரி ஃபில்டர் ஃபார்மில் கொடுத்துருக்காங்க. அங்கே இந்த டெஃபினேஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த ஒரு டூ நானம்டி செட் இருக்குது. அதாவது டூ நானம் செட் எதுனா எக்ஸ் அண்ட் ஒய்ன்ற டூ நானம்டி செட் இருக்குது. அதை வந்து நம்ம எப்படி அது ஃபங்க்ஷன் சொல்லணும்னா அது ஒரு கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். அது என்ன கண்டிஷன்னா, இப்போ இந்த எக்ஸுன்ற செட்டில் இருக்கிற ஒவ்வொரு எலமெண்ட்டுக்குமே ஒய்யில் வந்து ஒரே ஒரு எலமெண்ட் இருக்கணும். அதாவது ரிலேஷன் அந்த பேர் இருக்கணும், கனெக்ட் ஆகிருக்கணும். அந்த எக்ஸு ஒய் செட்டு 2 செட் இருக்குன்னா எக்ஸில் இருக்க எல்லா எலமெண்ட்டுக்குமே ஒய்யில் வந்து ஒரு எலமெண்ட்டு கூட வந்து அது கனெக்ட் ஆகிருக்கணும். அதாவது ரிலேஷன் இருக்கணும். அந்த மாதிரி வர்ற அந்த பேர் எல்லாமே ஒரு செட்டாக ஃபார்ம் பண்ணுறது தான் ஃபங்க்ஷன். ஓகேவா? இதான் ஷார்ட் ஃபார்மு. இன்னும் கிளியராக சொல்லணும் அப்படின்னா, எக்ஸுன்றது டொமைனு, ஒய் செட் வந்து கோடொமைனு. டொமைனில் உள்ள ஒவ்வொரு எலமெண்ட்டுக்குமே கோடொமைனில் வந்து இமேஜ் இருக்கணும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதை தான் அப்படி வர்ற பேர் எல்லாமே ஒரு கலெக்ஷன் ஆஃப் செட்டாக ஃபார்ம் பண்ணி வர செட்டு தான் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? இதில் எதுவும் டவுட் இருக்கா? உங்களுக்கு இந்த டயக்ராமில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். இந்த ஃபங்க்ஷன் இப்போ பாருங்கள், இதிலே பெரிய செட்டு வந்து என்னதுன்னா கார்ட்டீசியன் ப்ராடக்டோடைய சப்செட்டு தான் ரிலேஷன் சப்செட் தான் அந்த ஃபங்க்ஷன். ஓகேவா? ஆல்ரெடி பாருங்கள், இன்னும் உங்களுக்கு டயக்ராமில் சொல்கிறேன். கார்ட்டீசியன் இப்போ எக்ஸ் செட்டு, ஒய் செட்டு, இப்படி நான் ஒரு செட் எடுத்துருக்கேன். 1 2 3 4 வரைக்கும். ஒய் வந்து 5 6 7 8 எடுத்துருக்கேன். இப்போ கார்ட்டீசியன் ப்ராடக்ட்னா எப்படி நம்ம இதுக்கு எப்படி கனெக்ட் பண்ணுவோம்? இங்கே இருக்க எல்லா எலமெண்ட்ஸ்க்குமே ஆல் பாசிபிள் பேரை தான் நம்ம எடுப்போம். இப்போ 1னா 1லேருந்து 5, 1லேருந்து 6, 1லேருந்து 7, 1லேருந்து 8. அதே மாதிரி 2லேருந்து 5, 2லேருந்து 6, 2 7, 2 8. அதே மாதிரி 3 5, 3 6, 3 7, 3 8, 4 5, 4 6, 4 7, 4 8. சரிவா? இதுதான் வந்து நம்ம கார்ட்டீசியன் ப்ராடக்ட் சொன்னோம். இந்த பேர் எல்லாமே ஆல் பாசிபிள் பேர்ஸ் எல்லாமே ஒரு செட்டாக ஃபார்ம் பண்ணுவோம். இதுதான் வந்து கார்ட்டீசியன் ப்ராடக்ட். இதே நம்ம ரிலேஷன்லாம் என்ன சொல்லுவோம்னா சம் மீனிங்ஃபுல் பேர். ஓகேவா? இப்போ 1ன்னு எடுத்துட்டோம்னா 1 to 5ல் ஒரு ஏதோ ஒரு ரீசன்ஃபுல் கனெக்டாக இருக்கலாம். இல்லைனா 1லேருந்து 6க்கு இருக்கலாம். இல்லையா 2 to 7 இருக்கலாம், 3 to 5 இருக்கலாம். இங்கே வந்து 4க்கு வந்து எதுவுமே கனெக்ட் ஆகாமல் இருக்கலாம். ஒய்யிலேருந்து இங்கே ஒய்யிலவே இந்த 8க்கு வந்து எந்த ஒரு கனெக்டும் இல்லாமல் இருக்கலாம். இந்த மாதிரி இருக்கிறது தான் நம்ம ரிலேஷன் சொல்லுவோம். சம் எவ்வளோ அதில் வந்து எலமெண்ட்ஸ் வேணால் இருக்கலாம். அந்த எலமெண்ட்ஸில் ஒரு சம் ரீசனபிள் அந்த ரிலேஷனை தான் நம்ம வந்து கனெக்ட் ஆகிக்கிறது தான் ரிலேஷன் சொல்லுவோம். ஆனால் ஃபங்க்ஷனை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, இந்த எக்ஸ் செட்டில் இருக்க 1 2 3 4க்குள்ள எல்லா எலமெண்ட்டுக்குமே இந்த எக்ஸுக்குள்ள ஏதோ ஒரு நம்பர்ஸ் கூட வந்து கனெக்ட் ஆகிருக்கணும். அதுதான் நம்ம ஃபங்க்ஷன் சொல்லுவோம். இப்போ அந்த 1னா 1 to 5, 2 to 6, 3 to 7, இல்லை 4 to 6, இந்த மாதிரி இருக்கிறது தான் ஃபங்க்ஷன் சொல்லுவோம். சரியா? ஆனால் இதில் என்னென்னா, இப்போ இந்த 1 இருக்கா, இந்த 1லேருந்து இன்னொரு இமேஜ் வந்து எக்ஸ் ஒய்யில் இருக்காது. ஒரு எலமெண்ட்டுக்கு ஒரு இமேஜ் மட்டும்தான் இந்த ஒய் செட்டில் இருக்கணும், 2 இருக்கக்கூடாது. ஓகேவா? இப்போ இதுக்கு வந்து புக்கில் வந்து சில இது கொடுத்துருக்காங்க எக்ஸாம்பிள்ஸ், அதிலே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பாருங்கள், எம்ப்ளாயிஸ் கொடுத்துருக்காங்களா, ஒரு 5 1 8 ஒரு 5 எம்ப்ளாயிஸ் கொடுத்துருக்காங்க. 5 எம்ப்ளாயிஸ்க்கு வந்து 5 சேலரி கொடுத்துருக்காங்க. ஒரு எம்ப்ளாய்க்கு ஒரு சேலரி தான் நம்ம வந்து ப்ரொசீட் பண்ண முடியும். ஒரு எம்ப்ளாய்க்கு 2 சேலரி நம்மளால் ப்ரொசீட் பண்ண முடியுமா? அது முடியாது. அதுதான் ஃபங்க்ஷன். ஓகேவா? இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்கள். கன்சிடர் த செட் ஆஃப் ஆல் ஆஃப் யுவர் கிளாஸ்மேட் கரஸ்பாண்டிங் டு ஈச் ஸ்டூடெண்ட் there is only one age. என்ன பாருங்கள், இந்த எக்ஸாம்பிள் என்ன, இப்போ ஒரு கிளாஸ்மேட்டில் வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்குமே ஒரு ஏஜ் தான் இருக்கும். அவங்களுக்கு 2 ஏஜ் இருக்குமா? அது நம்ம பாசிபிள்ஸ் கிடையாதுல்ல. அப்போ வந்து இது வந்து ஃபங்க்ஷனுக்கு ஒரு எக்ஸாம்பிள். அதுக்கப்புறம் பாருங்கள், யூ கோ டு a job to buy a book. If you take out the book, there is only one price corresponding to it. It does not have 2 prices corresponding to it. இப்போது நம்ம ஒரு ஷாப் போகிறோம், புக் வாங்குகிறோம். அந்த புக்குக்கு ஒரு ப்ரைஸ் தான் இருக்கும். அந்த புக்கு 2 ப்ரைஸ் இருக்காதுல்ல. அப்போ இதுவும் ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான். நெக்ஸ்ட் பாருங்கள், யூ ஆர் aware of boys love corresponding to given value of pressure P. There is only one value of value P. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதில் ஒரு ஃபார்முலாஸ் கொடுத்துருக்காங்க. அந்த ஃபார்முலா எடுத்துக்கிட்டோம்னா, அந்த வேல்யூ ஆஃப் ப்ரெஷர் பிக்கு வந்து ஒரு வேல்யூ கொடுக்குறோம் அப்படின்னா, அந்த வேல்யூ வந்து ஒரே ஒரு வேல்யூ தான் கிடைக்கும் நமக்கு. இந்த லாவில் போயிட்டு நம்ம ஒரு வேல்யூ அப்ளை பண்ணி நமக்கு வர ஆன்சர் வந்து ஒரு ஆன்சர் தான் வரும், 2 ஆன்சர் வராது. இதுவுமே அதுக்குரிய ஃபங்க்ஷனுக்குரிய எக்ஸாம்பிள். இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்கள். இன் எக்கனாமிக்ஸ் த குவான்டிட்டி டிமாண்டட் கேன் பி எக்ஸ்பிரஸ் as q = 360 minus 4p where p is the base of the commodity. We are seated for each of b is there is only one value of q. Thus the quantity demanded q dependent the price p of the following commodity. இப்போ இதில் போயிட்டு பிக்கு பதிலாக ஒரு வேல்யூ கொடுக்குறோம். வேல்யூனா நமக்கு அதில் ஒரு ஆன்சர் கிடைக்கும். அந்த ஒரு ஆன்சர் தான் வரும். நமக்கு 2 ஆன்சர் இதில் வருமா? வராது. அதுதான் வந்து இதுவும் ஃபங்க்ஷனுக்குரிய எக்ஸாம்பிள்ஸ். இதில் பாருங்கள், இந்த டயக்ராமை ஃபஸ்ட்டே நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். திருப்பியுமே பாருங்கள், உங்கள் புக்கில் இருக்க பெரிய சொல்கிறேன். எ ஃபங்க்ஷன் எஃப் ஃப்ரம் எக்ஸ் டு ஒய் இஸ் ரைட்டனஸ். இந்த ஃபங்க்ஷன் வந்து நம்ம எப்படி எழுதணும் அப்படின்றாங்கன்னா, எஃப் ஃப்ரம் எக்ஸ் டு ஒய்ன்னு தான் ரீட் பண்ணணும். அதுக்கு வந்து இதை எப்படி எழுதணும்னு போட்டிருக்காங்க பாருங்கள். இந்த மாதிரி தான் எழுதணும். இதை எப்படி ரீட் பண்ணணும்னா, எ ஃபங்க்ஷன் எஃப் ஃப்ரம் எக்ஸ் டு ஒய்னு ரீட் பண்ணணும். இதை பாருங்கள், கம்பேரிங் த டெஃபனிஷன் ஆஃப் ரிலேஷன் ஃபங்க்ஷன். 2 ரிலேஷனும் ஃபங்க்ஷனுக்கு
என்ன கம்பேர் பண்ணுறாங்கன்னா, எவ்ரி ஃபங்க்ஷன் வந்து ரிலேஷனாக இருக்கும். அதே சமயத்தில் அந்த ஃபங்க்ஷன் வந்து ரிலேஷனுடைய சப்செட்டாக இருக்கும். அண்டு அந்த ரிலேஷன் வந்து கார்ட்டீசியன் ப்ராடக்ட்டோடைய சப்செட்டாக இருக்கும். இதுதான் வந்து இந்த டயக்ராமோடைய கம்பேரிஷன் தியரி. ஓகேவா? வேறு எதுவுமே இதில் சொல்லலை. ஃபங்க்ஷன் வந்து இன்னுமே இன்னும் உங்களுக்கு டயக்ராம் கிளியர் பண்ணுற பாருங்க. இப்போ இது எக்ஸ் செட்டு, ஒய் செட்டு. எக்ஸில் உள்ள எல்லா எலமெண்ட்டுக்குமே ஒய்யில் வந்து இமேஜ் இருக்குது. சரியா? இதுவுமே ஃபங்க்ஷன் தான் சொல்லுவாங்க. எல்லா எலமெண்ட்டுக்குமே இமேஜ் இருக்குது. எல்லா இமேஜுக்குமே ஃப்ரீ இமேஜும் இருக்குது. இதே இது இப்படியும் சொல்கிறாங்க பாருங்கள். இந்த ஒய்யில் ஏதோ ஒரு எலமெண்ட்டுக்கு வந்து இங்கே எக்ஸ்லேருந்து வரல, எந்த ஒரு கனெக்டும் ஆகலை. ஆனால் இதுவும் ஃபங்க்ஷன் தான் சொல்கிறாங்க. ஆனால் நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா, இந்த எக்ஸ் செட்டில் எல்லா எலமெண்ட்டுக்குமே இங்கே ஒய்யில் இமேஜ் இருக்கான்னு பார்க்கணும். ஃப்ரீ இமேஜ் வந்து இருக்கணும்னு அவசியம் இல்லை அப்படின்றாங்க. தேர்ட் டயக்ராம் பாருங்கள். இங்கே ஏ செட்டுக்கு பி இருக்குது, 2 எலமெண்ட் இருக்குது. ஆனால் ஏலேருந்து ஒரு எலமெண்ட் போயிருக்கு. பியில் வந்து ஏலேருந்து ஒரு ஏரோ போயிருக்கு, இங்கே 2 ஏரோ போயிருக்கு. இதுக்கு மீனிங் என்னென்னா, 2 ஆன்சர் ஒரு கொஸ்டினுக்கு வந்து 2 ஆன்சர் வராது. ஓகேவா? ஒரு கொஸ்டினுக்கு ஒரே ஒரு ஆன்சர் தான் வரும். இங்கே 2 ஆன்சர் வர மாதிரி மீன் பண்ணியிருக்காங்க. அதனால இது ஃபங்க்ஷன் கிடையாது. இங்கே வந்து இன்னும் ஷார்ட்டாக உங்களுக்கு சொல்லணும்னா, ஒரு இன்புட்டுக்கு ஒரு அவுட்புட் தான் நமக்கு கிடைக்கணும். 2 அவுட்புட் கிடைக்கக்கூடாது. ஓகேவா? அதுதான் ஃபங்க்ஷனோட ரூல்ஸ். அதை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க ஸ்டூடெண்ட்ஸ். இதான் வந்து ஓவராலாக ஃபங்க்ஷனுடைய கிளியராக எக்ஸாம்பிளோடையும் டயக்ராமோடையும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. உங்களுக்கு இன்னுமே டவுட்டாக இருந்துச்சு அப்படின்னா, கிளியராக இன்னும் எங்களுக்கு புரியல அப்படின்னா கமெண்ட் லீவ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் உங்களுக்கு சம் எக்ஸாம்பிளோட எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.